சில பேர் ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம், கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனதா கூட இருக்காது. யாரோ ஒரு இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் அது பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் இவன் அனாதையா இருக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி, இதனால அவன் அப்படியே டிப்ரெஷனுக்கு போற மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி கடைசியில் டிப்ரெஷனுக்கு போய் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவனுக்கு, இவன் டிப்ரெஷனுக்கு போய் டிப்ரெஷன்லயே இருக்கிறதுனால எக்ஸைட்டடா ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்லாதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடும். ஒரு சிறு விஷயங்கள் கூட, இது வந்து அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லலாம், சிறு விஷயங்களுக்கு கூட அப்படியே உடைஞ்சு போயிட்டு ரெக்யூப் ஆகாம இருக்கிறதுக்கும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் கூட லெஃப்ட் ஐல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்து தன்னைத்தானே உடனடியா மீட்டு எடுத்துக்கிட்டு ரீவயரிங் பண்ணிட்டு போற பிரெயினுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ், இதுக்கான காரணம் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி தாங்க. Neuroplasticity is the brain's extraordinary ability to recognize itself by forming new neural connections, synapses, and pathways, neural pathways throughout life, enabling recovery from injury or disease, not just physical, even mental and emotional. It's a brain's internal rewiring capacity in response to experiences, learning new skills, or overcoming neurological damage, or a functional process for growth, memory, functional recovery. The thoughts, emotions, and habits we consistently nurture shape the brain's neural pathways. This is neuroplasticity. நாம தொடர்ந்து என்கரேஜ் பண்ற எண்ணங்கள், உணர்வுகள், பழக்கங்கள், இவைகள்தான் மூளையின் நரம்பு பாதைகளை வடிவமைத்து the neuroplasticity ஹைலி பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.